மீனராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மீனராசிக்காரர்களுக்கு 2026 இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாமா? மீனராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியே குரு பகவானாக வர்றாரு. அவர் இடம் மாறுறாரு. எங்கே மாறுறாரு? மிதுன ராசியிலிருந்து இதுவரையும் மீன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இருந்தார். அந்த இடத்த கடந்து இப்போ குரு பகவான் கடகம் அப்படிங்கிற அவரோட உச்ச வீட்டுக்கு போகிறாரு. அது எப்போ போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 1, 2026 திங்கட்கிழமை வைகாசி மாதம் 18ஆம் தேதி இரவு 1:50க்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பகவான் முதல்ல கடகத்திற்கு ஒரு 3 மாதங்கள் இருப்பார். அதுக்கப்புறமா திரும்ப அதிசாரமாக சிம்மத்திற்கு அதிசார பயிற்சியை நான் தனியாக சொல்கிறேன். 31 அக்டோபரில் சிம்மத்துக்கு போயிட்டு திரும்ப ஜனவரி மாதத்தில் கடகத்திற்கே வந்துடுவார். அப்போது ஒரு உச்ச குருவினுடைய ஒரு அமைப்பு அந்த 9 மாதங்களாவது மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது குரு இடம் மாறுறது அப்படிங்கிறது ஏதாவது நல்ல மாற்றங்களை மீன ராசிக்காரர்களுக்கு கொடுக்குமா? ஏன்னா அவங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. அதில் ஜென்ம சனி தானே அப்படிங்கிற சனி பகவான் தலை மேலே நின்றுக்கிட்டு ஆணவமே நிலைக்க பண்ணிக்கோ அப்படி குடிகள் எல்லாமே இருளாய் செய்யுது. அப்போது மீனராசிக்காரர்களை சுற்றி இருள் சூழ்ந்து கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் தெரியுது. காலையில் அப்படியே அந்த பாதி வெளிச்சம் பாதி இருட்டுக்குள்ளே நடந்த மாதிரியே இருக்கும் வாழ்க்கை. இப்போது குரு பகவான் என்னத்தை சொல்ல போறியா, அது ஏதாவது பண்ண போகுதா அப்படின்னு மீனராசிக்காரங்க யோசிச்சிங்க அப்படின்னா, நிச்சயமாக மீனராசிக்கு கூட இந்த நேரத்தில் நல்லது நடக்குது. அது ஏன் மீனராசிக்கு கூட அப்படின்னா, 2.5 வருஷம் 7.5 சனி, இப்போ ஜென்மத்தில் சனி பகவான். நம்ம எந்த ஒரு விஷயத்துலையாவது போயிட்டுருக்கு, எதுவுமே குறுக்க வந்துடக்கூடாதுடா சாமி அப்படிங்கிற மாதிரி மீனராசியினுடைய நிலைமை அந்த நேரத்தில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறாரு. குரு பகவான் ராசியை குரு பார்க்குறாரு. அப்போ மீனராசிக்காரர்களினுடைய மனம் எண்ணம் தெளிவாகுது. கற்பனை ராசி அப்படின்னு சொல்கிறோம். இதை கற்பனை கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மீனத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு தகுதியான விஷயத்தை, தன்னோட உயரம் என்ன, தன்னோட பலம் என்ன, தன்னால் என்ன முடியும் அப்படிங்கிறத கணிச்சு வச்சிருக்கக்கூடிய ராசி குரு இல்லையா? அறிவை அவர் தானாகவே குரு பகவான் கொடுத்துட்றாரு. ஒழுக்கத்தை மீனத்திற்கு தானாக கொடுத்துட்றாரு. ஞானத்தை குரு பகவான் தானாக கொடுத்துட்றாரு. அப்படிப்பட்ட கவலையை மீனராசிக்காரர்களுக்கு அவரினுடைய எண்ணங்கள் கவலைகள் எல்லாமே போயிடணும். குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் எல்லாமே நல்லா இருக்கணும், கனவுகளில் பாதியாவது பலிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அவருடைய கனவு, லட்சியம், எண்ணம் அத்தனையோ ராசி அப்படிங்கிற அந்த மனசு குரு பார்க்கறதுனால மனத்தை திடப்படுத்துறாரு. குரு பகவானினுடைய பார்வை பலத்தினால எண்ணங்கள் ஈடேறுது. எண்ணங்கள் உயர்வான எண்ணங்கள் கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு அந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது சரியான தருணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி குரு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாரு. சுயஜாதகமும் தசாபுத்திகளும் புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர்களில் பிறந்த மீனராசிக்காரர்களுக்கு வயதிற்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய தசா பலன்களையும் குறித்து வச்சுக்கிட்டு அப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சியை அனுசரித்து தெய்வ வழிபாடுகள் செய்யுங்க. தான தர்மங்கள் எல்லாம் செய்யும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஆதிக்கமாக இவர்களுக்கு செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவானினுடைய இடமாற்றமே ஒரு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான், ராசியாதிபதியான குரு பகவான் ஒரு திரிகோண பாகவன்னு சொல்லக்கூடிய 5th இடத்துல போய் தனது உச்ச பார்வையினால மீனராசியை பார்க்கறது முதல் ஆரம்பமே மீனராசிக்கு அமர்க்கலமான யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஜூன் 1ஆம் தேதி நள்ளிரவே மீன ராசிக்காரர்களுக்கு விடிவு காலம்னு சொல்லலாம். மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய பெயர்ச்சி நாள் அன்னைக்கு அமர்க்கலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறீங்க. நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுதுன்னு சொல்கிறீங்கம்மா. இவங்களுக்கு தொழில் எப்படி இருக்க போகுது, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது? நிரந்தரம் இல்லாத வேலையில் நிறைய மீன ராசிக்காரர்களை பார்க்க முடியுது. பணவரவு எப்படி இருக்கும்? இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்னென்ன நன்மைகளை செய்ய போகிறாரு அப்படின்னா, ஆரம்பித்த அன்னைக்கு
அவர்கள். ஆனால் அன்னைக்கு தான் லாக்டவுன் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது பொது ஊர், அந்த நாடு, அமைப்பு, ஜாதகம் அப்படிங்கிறது, கிரக நிலவரம் அப்படிங்கிறது அது ஒரு தனி விதி. உலகியல் ஜோதிடம் அப்படின்னு அதை சொல்லுவோம். அதை கொண்டாந்து இதில் சொல்லலை. அது சொல்லலைன்னா நம்ம நினைக்க வேண்டாம். தனி மனிதன் எத்தனையோ பேர் லாக்டவுனில் நல்ல பணம் சம்பாதிச்சவங்க இருக்காங்கல்ல, எத்தனையோ பேர் அவ்வளோ பெரிய லாக்டவுன்லேயும் நல்லா வாழ்ந்தவங்க இருக்காங்க. அதனால் அவரவர்களினுடைய கிரக விதி, பயன், வினை பயன்தான் இந்த இடத்துல உங்களுக்கு செயல்படும். ஒரு இடத்துலையும் அந்த மாதிரி ஜாதகத்தினுடைய தசாபுத்தியோட விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல நிற்கும். பொது உலகியல் ஜோதிடம் பேசுறது நம்ம நோக்கம் இல்லை. ஜோதிட வகுப்பு மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் அந்த மற்ற கிரகங்கள் தூண்டும் நிலையில் உங்கள் ஜாதகம் இருந்துச்சுன்னா முழு வெற்றி. ஆக மீன ராசிக்காரர்களுக்கு அந்த குரு எதை பார்க்குறாரு அப்படின்னா, ராசிக்கு 9ஆம் இடம், பாக்கியஸ்தானம். அதாவது எடுத்து வச்சுட்டாங்க, ஆனால் மீன ராசிக்கு கொடுத்து வைக்கல. மீன ராசிக்காரர்கள் படிச்சுட்டாங்க, ஆனால் அனுபவிக்க முடியல. மீன ராசிக்காரங்கள் பட்டுட்டாங்க, ஆனால் அதை ஞானமாக எடுத்துக்க முடியல. கவலை மனசை போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டு இருக்காங்க. எதை தின்னா பித்தம் தெளிங்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் மீனராசிக்காரர்கள் எதையுமே அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் இருக்குது. அனுபவிக்கலனாலும் பரவாயில்ல, பிள்ளைகளை நல்லா வச்சுக்கலாம், குடும்பத்தை நல்லா வச்சுக்கலாம், மனம் அமைதி இல்லாமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை. அப்போது பாக்கியம், புகழ், இந்த இடங்களை எல்லாம் குரு பார்க்கும்போது மனசும் அமைதியாகவும் புகழ் பாக்கியமும் கிடைக்கும். நீங்கள் செய்கிற வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீ சரிப்பட்டு வரமாட்ட, உன்னால் முடியாது, உன்னால் நடக்காதுன்னு மீன ராசிக்காரர்களை புறந்தள்ளியவர்கள் முன்னாடி என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத இவங்க செயலினால் நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு காலம். வாய்ச்சொல் வீரர்கள் கிடையாது, செயலில் செய்து காட்டக்கூடிய ஒரு காலத்தை, பாக்கியத்தை குரு பார்க்கும்போது ஒரு அமைப்பு, தெய்வ தரிசனங்கள், தெய்வ மகான்களினுடைய தொடர்புகள், சித்தர்கள் வழிபாடுகள், தீர்த்த ஸ்தலங்கள் போகிறது ரொம்ப தடைப்பட்டுக்கிட்டே வந்துச்சு. போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது, தெய்வ தரிசனங்கள் கிடைச்சது, கோயிலுக்கே போக முடியாத ஒரு சூழல் இருந்தது. சனி பகவான் இறுக்கி வச்சிருந்தாரு. நேரம் கிடைக்காது அல்லது உடல் ஒத்துழைக்காது, மன அமைதி இருக்காது. என்னத்தை போய் கோயிலுக்கு போய் சாமி முன்னாடி அழுகணும்னு தோணுது, ஒன்றும் பேச தோணலை அப்படிங்கிற மாதிரி இருந்த மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் சாமி கிட்ட கேளு, உங்கள்கிட்ட நீ பேசலைன்னா என்ன அப்படிங்கிற குரு அப்படிங்கிற தெய்வம் கோயிலுக்கு நீங்கள் இருக்கும் பொழுது அமைதியை உணர்வீங்க, ஆனந்தத்தை பெறுவீங்க, நிச்சயமாக மகிழ்ச்சியோடு திரும்பி வருவீங்க. மீனராசிக்காரர்களுக்கு இறை வழிபாடும் இறைவனால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் நிச்சயமாக அவர்களுக்கு புகழாக மாறக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாருன்னு பாருங்கள். உச்ச பார்வையால் பார்க்குறாரு. இடையில் கொஞ்சம் கேப் ஒன்று வரும். அதாவது நான் திரும்ப சொல்கிறேன், அக்டோபர்லேருந்து ஜனவரி வரையும் ஒரு அதிசார பயிற்சின்னு ஒன்று 3 மாதத்துக்கு இருக்கும். அதில் மொத்தமாக உங்களுக்கு ஜூன் மாதத்தில் உச்சமாற குரு அக்டோபர் வரைக்கும் உச்சநிலையிலையும், திரும்ப ஜனவரிக்கு மேலே அங்கே ஒரு 6 மாதம், மொத்தத்தில் 2026லேருந்து 27 பாதி வருஷங்கள் வரைக்கும் உச்சநிலையில் இருக்கக்கூடிய குருனால மீனராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது.